துப்பாக்கியால சுட்டுட்டு அவங்க விடுதலை புலி தப்பிச்சு போனாங்க. அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர, விடுதலை செய்யல, மன்னிக்கப்பட்டாங்களே தவிர, அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா கேஸ்லயும் வந்துட்டு குற்றவாளிகள் தான். இன்னும் அவங்கள கைது செய்யல. அவங்க இந்த ஊர்ல தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு எல்டிடி லீடருக்கு வந்துட்டு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கிறதும் போஸ்டர் அடிக்கிறதும், அவரை பத்தி வீர தீர செயல் பண்ணாருன்னு அவரை பத்தி புக் எழுதி வெளியிடுறதும் எல்லா கட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா திக கட்சி பண்றாங்க, நாம் தமிழர் பண்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சிஎம் கூட வந்துட்டு அந்த குற்றவாளிய அறிவுங்கிற பேரறிவாளனை கூப்பிட்டு டீ பார்ட்டி கொடுத்தாங்க. அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்துட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க. எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டுல விட்டுட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல். நாளைக்கு அணு ஆயுதத்துல நிச்சயமா அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க. அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபிட்ட மனு கொடுத்திருக்கோம், அவங்களை தடை செய்யணும் அந்த இயக்கத்தைன்னு சொல்லி.